ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கலாம், என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நிறையா ப்ரெக்னென்சி, மாம் கேர், பேபி கேர், வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ குழந்தைங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா யூரின் போகும்போது அழுகுவாங்க, யூரின் போகும்போது சினுங்கிட்டே இருப்பாங்க, அழுகுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க யூரின் போகிறதுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் குழந்தைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா சில குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பாட்டை வாயிலே வைக்க மாட்டாங்க. யூரின் கூட சில டைம் எல்லோ கலரில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் குழந்தைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா நல்லா தண்ணி கொடுங்க. 6 மந்த்துக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைக்கெலாம் மேக்ஸிமம் யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸே கிடையாது. 6 மந்த்துக்கு முன்னாடி இருக்கிற குழந்தை தேவையான பால், தாய்ப்பால் மூலமாகவோ பவுடர் பால் மூலமாகவோ குடிச்சிக்குவாங்க. கொஞ்சமாக தண்ணி கொடுத்தீங்கனாலும் குடிச்சிக்குவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் யூரின் இன்ஃபெக்ஷன் பெரும்பாலும் வராது. 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த குழந்தைங்களுக்கு தான் யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது, பொது இடங்களில் யூரினேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஆகி நீங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு தாட்டி விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அரிசி கஞ்சி. அரிசி கஞ்சி ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நான் அரிசி கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ராகிக்கூழும் நான் வீடியோ போட்டிருக்கேங்க. ராகிக்கூழ், அரிசி கஞ்சி இதெல்லாம் குழந்தைக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அரிசி கஞ்சி குழந்தைக்கு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி ராகிக்கூழ் உங்கள் குழந்தை வளர்ந்து பெரியாள் ஆகிற வரைக்கும் கொடுக்கலாங்க. உங்களுக்கு குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி, குழந்தையோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ராகிக்கூழ் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்தது ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சர்க்கரை சேர்க்காமல் கொடுங்க, ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுனால சர்க்கரை இதெல்லாம் சேர்க்காமல் கொடுக்கறது நல்லது. இளநீர் கொடுக்கலாங்க. இளநீர் கொடுத்தா அவங்க குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னா காலையில் நேரமும் ஈவினிங் நேரத்தையும் தவிர்த்து பகலில் ஒரு 12லேருந்து ஒரு 2 மணி இல்லைன்னா ஒரு 4 மணிக்குள்ளே குழந்தைக்கு கண்டிப்பாக இளநீர் வாங்கி கொடுங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இளநீர் ரொம்ப நல்லது. அடுத்தது கோதுமைக்கூழ். ஒரு சில குழந்தைங்களுக்கு கோதுமைக்கூழ் சேராதுங்க, ஒரு சில குழந்தைக்கு சேரும். ஸோ உங்கள் குழந்தைக்கு கோதுமைக்கூழ் சேருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் டைமில் கோதுமைக்கூழ் கொடுக்கலாம். கோதுமைக்கூழ் ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைக்கு சேருது, உங்கள் குழந்தைக்கு பிடிக்குது, நல்லா குடிச்சிக்கிறாங்க அப்படின்னா லைஃப் லாங் வேணால் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கோதுமைக்கூழ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வயசானவங்களுக்கு கூட கோதுமைக்கூழ் தான் குடிக்க சொல்லுவாங்க. பிபி, சுகர் இவங்க இருக்கிறவங்களுக்குலாம் கூட காலையில் கோதுமைக்கூழ் குடிப்பாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட காலையில் கோதுமைக்கூழ் குடிப்பாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு கோதுமைக்கூழ் கொடுத்துட்டே இருக்கலாங்க. உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்ந்து ஒரு லைட்டான மிதமான தண்ணியில் கலக்கி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ இது கொஞ்சமாக ட்ராப்ஸ் மட்டும் கொடுங்க, அதிகமாக கொடுக்க வேண்டாம். அடுத்தது நீர் தாங்க. அதிக அளவு நீர் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். இது கொடுத்தீங்கனாலே உங்கள் குழந்தைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது கஞ்சி வகைகள் என்னென்ன கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. அரிசி கஞ்சி கண்டிப்பாக கொடுங்க. ஜவ்வரிசி கஞ்சி தாராளமாக கொடுக்கலாம். கோதுமை கஞ்சி, ராகி கஞ்சி எல்லாம் நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரியான டைமில் கொடுக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே டாக்டர் ரெக்கமெண்டட் தாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறது தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அவாய்ட் பண்ண வேண்டிய பொருள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கிற உணவு. ஸோ காரம் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்பாட்டை கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தயிர் கொடுங்க, தயிர், மோர் அந்த மாதிரி கூட உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் டைம்லேயே.
உங்கள் குழந்தைக்கு நிறைய டைம் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது, 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, பட் நிறைய டைம் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப யூரின் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு சிறுநீரகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ ரொம்ப யூரின் இன்ஃபெக்ஷன் உங்கள் குழந்தைக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.